வணக்கம் நண்பர்களே. கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கோகுலாஷ்டமின்னு நம்ம சொல்லக்கூடிய கிருஷ்ணருடைய பிறந்த நாள் இந்த வருஷம் எப்போ அமையிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதில் நிறைய தடவை மாறுபாடு வருது. ஒரு நாள் ஸ்ரீ ஜெயந்திங்கிறோம், ஒரு நாளைக்கு கோகுலாஷ்டமிங்கிறோம், ஒரு தடவை அது ஆடி மாதத்தில் வருது, ஒரு தடவை ஆவணி மாதத்தில் வருது. இப்படி குழப்பங்கள் நிறைய இருக்குது. அப்போ இந்த வருஷம் அந்த கிருஷ்ணருடைய பிறந்த நாள் கோகுலாஷ்டமி எப்போ வருது, எப்போ நம்ம கொண்டாடணும், அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த இதில் பார்க்க போகிறோம் பதிவில். பொதுவாகவே எல்லா பண்டிகைகளும் ஒரு நாள் தான். பிள்ளையார் சதுர்த்தி, ராமநவமி, பொங்கல் எல்லாமே ரொம்ப சில சமயம்தான் குழப்பங்கள் வரும். ஆனால் கோகுலாஷ்டமி அப்படி கிடையாது. ஏன்னா கோகுலாஷ்டமிங்கிறது கிருஷ்ணனுடைய பிறந்த நாளுங்கிறது அஷ்டமிங்கிற திதி, ரோஹிணிங்கிற நட்சத்திரம், ஆவணி மாதம், இது மூணும் சேரும் பொழுது அந்த பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். ஆனால் எல்லா வருஷமும் இப்படி அமையுமா? அஷ்டமி திதி வர அன்னைக்கே ரோஹிணி நட்சத்திரம் வருமா? அது ஒவ்வொரு தடவையும் ஆவணி மாதத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இது எப்படி கணக்குன்னா, ஆடி மாதம் பௌர்ணமி முடிந்த 8வது நாள், ஆவணி அவிட்டம்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆவணி அவிட்டம் முடிஞ்சப்புறம் வரக்கூடிய 8வது நாள் அது ஆடி மாத பௌர்ணமியாக இருக்கும். ஆவணி மாத பௌர்ணமி மோஸ்ட் ஆஃப் த டைம் வரும். அப்போ அந்த பௌர்ணமி ஆவணி அவிட்டம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பௌர்ணமி முடிந்த 8வது நாள் இந்த கோகுலாஷ்டமி வரதா தான் கணக்கு. அப்போ இந்த வருஷம் சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வருது, ஆடி கிருத்திகையாகவும் இருக்குது அன்னைக்கு. அந்த நல்ல நாளில் கோகுலாஷ்டமி வருது. அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தை யார் கொண்டாடுறா? சில பேர் ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறா. கிருஷ்ண ஜெயந்தி, ஜெயந்தின்னும் பொழுதே நட்சத்திரத்தை ஒட்டி வருது. இப்போ இந்த சில இதிலெல்லாம் தேதிகளை ஒட்டி வரும், அது நம்ம கணக்கு கிடையாது. நம்மளுடைய இந்து வழக்கப்படி நட்சத்திரங்களை தான் நம்ம கொண்டாடுறோம். அப்போ இந்த கிருஷ்ணரும் ராமரும் நவமி அஷ்டமிங்கிற அந்த 2 திதிகள், எந்த விசேஷங்களுக்கும் எடுக்க முடியாத திதிகளை ராமரும் கிருஷ்ணரும் தங்களுடைய அவதாரத்துக்காக எடுத்துக்கிறார். அதனால தான் ராம நவமி, கிருஷ்ணருடைய ஜெயந்தி அஷ்டமியில் வருது. ஜென்மாஷ்டமின்னு பேர், கோகுலாஷ்டமி எல்லாம் சொல்கிறோம். அப்போ இந்த அஷ்டமியை தான் நம்ம பிரதானமாக கொண்டாடுறோம். சில பேர் அவா குடும்ப வழக்க பிரகாரம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவா இருப்பாள். இந்த கோகுலாஷ்டமிக்கு தான் நம்ம அரசு விடுமுறை கூட இருக்குது. சரி, இப்போ இந்த வருஷம் சனிக்கிழமை வரக்கூடிய இந்த கோகுலாஷ்டமி பண்டிகையை நம்ம எப்படி கொண்டாட போகிறோம்? பொதுவாகவே கிருஷ்ணர் குழந்தை தெய்வம். கிருஷ்ணரையும் முருகரையும் குழந்தை ரூபத்தில் நம்ம கொண்டாடுறோம். அப்போ இந்த கிருஷ்ணர் வசுதேவர் தேவகி அவளுடைய 8வது குழந்தையாக பிறக்கிறார். 8வது குழந்தையாக அஷ்டமி நட்சத்திரத்தில் ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் நள்ளிரவு 12 மணிக்கு பிறக்கிறத நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் நமக்கு சொல்கிறது. அந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அப்போ கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? அவருக்கு எல்லா பட்சணங்களும், முறுக்கு, சீடை, வெள்ளை சீடை, அதிரசம், மற்ற இப்போ உள்ள இந்த மைசூர் பாகு, லட்டு, அதெல்லாம் கூட நிறைய பேர் இது பண்ணுறா. குறிப்பாக கிருஷ்ண ஜெயந்தினாலே சீடை, முறுக்கு, அதுதான். அதுலேயும் வெள்ளை சீடை, உப்பு சீடை எல்லாமே பண்ணுறோம். அப்புறம் அவர் யாதவ குலத்தில் வளர்றார். அவர் பிறந்தது வசுதேவர் தேவகிக்கு ஒரு அரச குடும்பத்தில் தான் பிறக்கிறார். ஆனால் அவர் வளர்ந்தது முழுக்க கோகுலத்தில் யசோதையுடைய, நந்தகோபருடைய, அப்போ அந்த எதுக்குள்ள வளர்றதுக்கே உரிய அது யாதவ ரொம்ப பிரதானம். அதனால் அவர் எதுக்குள்ளெல்லாம் வெண்ணெய் கிடைக்கும், புத்தம்புது வெண்ணெய். அதுக்கு பேர் தான் நவநீதம், நவநீத கிருஷ்ணன். அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம் வெண்ணெய், பால், தயிர், இதெல்லாம் தான். அப்போ நம்ம கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக வெண்ணெயை நம்ம இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணணும். அதாவது சனிக்கிழமை கோகுலாஷ்டமிக்கு.
இந்த வெண்ணெயோட விசேஷம் என்னென்னா ஒரு அதீத இது கொடுக்கும், என்னது பிரெயின் பவர். அதனால தான் அவர் கீதாச்சாரியனா உயர்றார். தெய்வீகம்தான், தெய்வ அவதாரம் தான், அதெல்லாம் வேற. ஆனால் அந்த அவதாரத்துக்குள்ள சில குணாதிசயங்கள் என்னன்னா, அந்த வெண்ணெய் சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஞாபக சக்தியாக இருக்கும், மூளையுடைய திறனாக இருக்கட்டும், எல்லாமே அபரிமிதமாக இருக்கும். அந்த நவநீதம் அவருக்கு அவ்வளோ பெரிய கீதாச்சாரியனா அவரை காமிச்சுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாள் இந்த உபன்யாசங்கள்லாம். அப்போ இந்த உலகத்துக்கே கீதைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நூலை கொடுத்தவர் நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அவருடைய பிறந்த நாளைக்கு நம்ம சீடை, முறுக்கு, மற்ற பட்சணங்கள் எல்லாம் வச்சுட்டு பால் பாயசம், அவருக்கு ரொம்ப பிடிச்சது பால் பாயசம். இன்றைக்கும் குருவாயூரில் முக்கியமான ஒரு நைவேத்தியமாக கொண்டாடுறது பால் பாயசம். பால் பாயசம் இதெல்லாம் பண்ணி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது வெண்ணெய், பால், தயிர் எல்லாம் வைக்கிறோம். எல்லாத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கிருஷ்ணருக்கு கொடுப்போம். அது என்னது? அவில். அந்த கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவிலை குசேலர் கொண்டு வந்து கொடுத்தார். குசேலருடைய மனைவி கொடுத்து அனுப்புகிற அந்த அவிலை. இந்த அவிலை கிருஷ்ணர் ஏற்றுன்ற உடனேயே குசேலருடைய வறுமை போயிடுது. அதுபோல் கிருஷ்ணர் அவில் நம்ம கொடுத்து அவர் ஏற்றுக்கும் பொழுது நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகமாகுங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் கிருஷ்ணருக்கு எல்லா நைவேத்தியத்தை விட பிரதானம் அவில். அவிலை கண்டிப்பாக நல்ல வெள்ளை அவிலோ அவில் பாயசமோ அதுபோல் காரமெல்லாம் இல்லாமல் நல்ல சாந்தமாக திதிப்பாக அந்த அவிலை பண்ணி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணணும். அப்போ இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். கோலம், கிருஷ்ணருடைய காலடியை வீடு பூரா போட்டு, பூஜை ரூம் வரைக்கும் போட்டு, அந்த பூஜை மண்டபத்தில் கூட போட்டு, கிருஷ்ணர் நம்ம வீட்டில் வந்து வீடெல்லாம் விளையாடுறா போல் ஒரு பாவம். குழந்தைகளுக்காக ஏங்கி இருக்கிற தம்பதிகள் இதை ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணும் பொழுது அடுத்த வருஷத்துக்குள்ளேயே அவளுக்கு குழந்தை பிறந்துட்டுருது. சின்ன குழந்தைகள் இருக்கிற வீட்டில் இது போல் பூஜை பண்ணும்பொழுது அந்த குழந்தைகள் மேலே மேலே ஆரோக்கியமாக தீர்க்காயுசோடு நல்லபடியாக இருக்கா. எத்தனை வயசான நம்ம 40 வயசு 50 வயசான குழந்தைகளாக இருந்தால் கூட சரி, பெற்றவர்களுக்கு அவங்க குழந்தைகள் தான். அதனால் எல்லா வீட்டிலையும் கிருஷ்ணரை கொண்டாடுறோம். நம்முடைய குலம் செழிக்கணும், நம்முடைய சந்ததி நல்லா வளரணும், நம்ம குழந்தைகளுக்கு நல்ல அறிவு இருக்கணும். அது போன்ற விஷயங்களை வேண்டிண்டு இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவோம். மாலை வேளையில் விளக்கேற்றி இந்த பட்சணங்களெல்லாம் கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக வச்சு வீடு பூரா கோலம் போட்டு கிருஷ்ணருடைய பாதம் வீடு பூரா போட்டு மாலை வேளையில் இந்த பூஜையை நம்ம பண்ணுற வழக்கம். நம்மளால் என்னெல்லாம் முடிகிறதோ அதெல்லாம் பண்ணலாம். வெத்தலை, பாக்கு, பழங்கள் ரொம்ப இஷ்டம் கிருஷ்ணருக்கு. வெத்தலை, பாக்கு, பழங்கள், பூ எல்லாம் வச்சு நம்ம பண்ணியிருக்கக்கூடிய பட்சணங்களை வச்சு இந்த காலத்தில் செய்ய முடியாதவா கடைகளில் கூட வாங்குறா. தப்பு கிடையாது, காலம் எப்படியோ அது போல் தான் நம்ம செய்ய முடியும். வாங்கி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி, ஆனாலும் ஒரு சின்ன ஒரு நைவேத்தியமாவது ஒரு எண்ணெய் சட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாள் அந்த காலத்தில். அந்த எண்ணெய் சட்டி வச்சு அதில் ஒரு துளி ஒரு 4 வெள்ளச்சீரை பண்ணால் கூட ஓகே தான். அது செய்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே கிருஷ்ணார்ப்பணம்னு நம்ம செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் எதுவுமே நம்மளை பாதிக்காது. அதனுடைய நல்லதெல்லாம் நமக்கும், கெடுதல் எல்லாம் கிருஷ்ணர் அவர் எடுத்து விடுவார். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கிருஷ்ணா நீ தான் பொறுப்பு. கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டோன்னா அது நமக்கு பல துன்பங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்று. அதனால் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை எல்லாரும் சிறப்பாக கொண்டாடலாம். வர சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு
விளக்கேற்றி, 6ங்கிறது 5:45 கூட ஏற்றிடலாம். விளக்கேற்றி வீடு பூரா கோலம் போட்டு விளக்குகள் ஏற்றி பூ பழம் தூபதீபம் எல்லாம் இது பண்ணி பட்சணங்களை கொடுத்து கிருஷ்ணருக்கு நிறைய பாட்டு பாடுங்கோ. வீடு பூரா ஜல் ஜல்னு பஜனை கேட்கட்டும். ஆனந்தமான ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும். அது எல்லாருக்கும் மேலே மேலே சந்தோஷங்கள் கிடைக்க கிருஷ்ணரை வேண்டிண்டு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ங்கிற ஒரு பாவத்தோடு பூர்த்தி பண்ணுறேன். ராதே கிருஷ்ணா.